ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இல்ல அவ சொல்லுவா. இன்னைக்கு நானும் மம்மி ஷாப்பிங் போயிட்டு ஐஸ்கிரீம் கிண்டர் ஜாய் சாப்பிட்டோம். அதுவும் இதுல வந்து மெயினா ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய். ஃபார்ச்சுனேட்லி ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய்ல எனக்கு வந்து ஹாரி பாட்டர் கிடைச்சது. இவனுக்கு வந்து ரான் இல்ல டானா ரான் தான் அந்த சோ கேரக்டர். இன்னைக்கான வீடியோ ஷாப்பிங், அதுக்கு அப்புறமேட்டு கோயில் திருவிழா எல்லா அட்ராசிட்டிஸும் பார்க்க போறீங்க. வாங்க நம்ம ஏரியா கோயில் திருவிழா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி சூஸ் பண்றோமா? தரசு என்ன ஜாலியா இருப்ப போல? ஜாலியா இதுக்கு இருக்கேன். I feel you up, I feel you, I miss you. ஆமா மிஸ் யூ. என்ன டின்னர் மிஸ் யூ மாதிரியே தெரியல டின்னர் சாப்பிட்றத பார்த்தா. எப்படி இருந்தாலும் டின்னர் நல்லா தான் சாப்பிடுறேன், கவலைப்படாதீங்க. நல்லா வக்கனே. என்ன டின்னர் இன்னைக்கு உனக்கு? எனக்கு வந்து தோசை, ஆனியன் தோசை, கன் பவுடர் போட்டு ஆனியன் தோசை. இங்க சூப்பரா ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க அம்மா கட் பண்ணி வச்சாங்க. ஆமா, பச்சை மிளகா சட்னி, சாம்பார். கலக்குன்னு கலக்கு. கம்மியா சாப்பிடு, வெயிலுக்கு பச்சை மிளகா சாப்பிட்டு ஏதாச்சும் ஆற போகுது. பாய், we'll miss you. மிஸ் யூ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கிளம்பிட்டேன். 3rd month கண்டினியூஸா 3வது மாசமா திருச்செந்தூர் பயணம். எப்பயுமே செந்தூர் எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணுவேன். நைட்டு இங்கேருந்து செந்தூர்ல கிளம்பி ரிட்டர்ன் அங்கேருந்து செந்தூர்ல வருவேன். இன்னைக்கு டிக்கெட் எனக்கு திருச்செந்தூர் கிளம்புறதுக்கு கிடைக்காத காரணத்தினால பஸ்ஸில் போட்டேன். எஸ்சிடிசியில் ஏசி சிட்டிங் 460 ருபீஸு. டிக்கெட் ஈஸியாக கிடைச்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அங்கே வந்து இதுவே விலை கம்மியாக தான் இருக்கும் போல. ஆமாம், ட்ரெயின் 270 நான் ஏசி, இது வந்து ஏசி 460. அது படுத்துட்டு போகலாம், இது உட்காந்துட்டு போகலாம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அங்கே ரூம் சொல்லிட்டேன், காலையில் 7 மணிக்கு வருவேன். எப்பயும் ஒரு ரூமை பிடிச்சி வச்சுட்டேன். அங்கே சொல்லிட்டேன், அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா, நான் வாரம் நீங்களே பார்த்துருப்பீங்க, சத்குரு கோயிலுக்கு ரெகுலராக போவேன் வியாழக்கிழமை. ஆனால் வந்து எனக்கு ஒரு விஷயமே தெரியாது, அவர் ஜீவ சமாதி அடைஞ்சது வந்து திருச்செந்தூர்னு. கடவுளோட மேப்பிங் எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன்னா, அன்றைக்கி ஒருத்தர் ஏதாச்சும் அந்த கோயிலுக்கு போய் ட்ராப் பண்ண போகிறப்ப அவர் சொன்னார், திருச்செந்தூரில் ஐயாவோட ஜீவ சமாதி இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்த நேரம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. இல்லைனா நான் முருகனை பார்த்துட்டு வந்திருப்பேன். இன்றைக்கி போய் ஜீவ சமாதியும் பார்த்துட்டு சத்குருவையும் சாமி கும்பிட்டு வரணும்னு நினச்சிருக்கேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு வேண்டிக்கிறேன். இந்த முருகன் வந்து கண்டினியூஸாக வருஷம் ஃபுல்லாக என்னை வந்து பார்க்க அருள் பெற்று என்னை அழைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலான்னு இருக்கிறேன். அவர் அருள் பெற்று உங்களை அழைக்கணும். அருள் அழைச்சாதான் நம்ம வர முடியும். அவர் அருள் தந்து உங்களுக்கு வந்து வந்து என்ன பாடுறா அப்படின்னு சொன்னாலும் நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா வந்து நம்ம பார்க்க முடியாதுல்ல. அப்படிதானே பேசிட்டியா? இது வந்து ஜூன் மாசம் வரையும் டிக்கெட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா பிஸி ஷெட்யூல். கண்ணாடி கண்டுபிடிச்சிட்டா எப்படி? அங்கதான் நம்ம வந்து அப்ப gift கட்டா அங்க நம்ம வந்து ஒண்ணு நினைச்சு வச்சிருப்போம். சாமியே நினைச்சாதான் நம்மளுக்கு டிக்கெட்டும் கிடைக்கும், நம்ம அங்க போய் சாமியும் பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு வந்து திருச்சி பாலக்கரையோட பால்குடம் 36 வயசாச்சு. ஒரு 2 டைம் வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு விவரம் தெரிஞ்சு. மற்றபடி எங்கே இருந்தாலும் அந்த பால்குடத்துக்கு வந்துடுவேன். பட் இந்த டைம் எனக்கு அந்த டேட் ஞாபகம் இல்லாமல் நான் டிக்கெட் போட்டேன். எனிவேஸ் நான் இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண முடியாதனால பரவாயில்ல, உங்களின் பாதி நான் போய் அதை அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. The next day. மார்னிங் எழுந்தோடனே இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம், என்ன ஒர்க் இருக்குன்னு நினைச்சிட்டே அப்படியே எந்திரிச்சேன். அப்படியே ஸ்க்ரீன் பக்கமா போய் ஜன்னலை திறந்த உடனே அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே தான் டே ஸ்டார்ட்டே ஆகுது. குட் மார்னிங். ஸ்கின் கேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் எடுத்தேன். இது ஹிமாலயாவோட பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்ச் ஃபேஸ் வாஷ். மார்னிங் எழுந்தோடனே நம்ம ஸ்கின் கொஞ்சம் டல்லா இருந்ததுன்னா இந்த ஃபேஸ் வாஷ் ஒரு விட்டமின் சி பூஸ்ட் தருமா ஸ்கின்க்கு. முக்கியமா இதுல பாரபன்ஸ் அண்ட் சிலிகான்ஸ் இல்ல. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோன்னே ஸ்கின்னை ஓவர் ட்ரை பண்ணாம ஒரு ஹெல்தியான ஸ்கின் தருமா. இதோட டெக்ஸ்சர்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அது நேச்சுரல் செல்லுலாஸ் பீட்ஸ் டெலிகேட்டா இருக்கக்கூடிய டீப் சீட்டட் இம்பியூரிட்டிஸையுமே அது ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா. இதுல மொத்தமா 3 வேரியன்ட் இருக்குங்க, ஆரஞ்சு, ப்ளூபெர்ரி அண்ட் ஸ்ட்ராபெரியில. கொஞ்சமா இதை கையில எடுத்து வாட்டர் போட்டு ரப் பண்றப்பயே நல்ல ஒரு ஃபோம் கிடைக்குது. ஸோ இதை அப்படியே நான் என் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு டேப் வாட்டர்ல என் ஃபேஸ் ஃபுல்லா நல்லா கிளீனா வாஷ் பண்ணிடுறேன்.
ஃபேஸ் ட்ரை பண்ணோன்னே செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, ஹிமாலயோட வெப்சைட் அண்ட் ஆப்பில் கிடைக்கும். அண்ட் ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்க. சும்மா 2 வாங்க. நான் 2 வாங்கிக்கிறேன். வயலூர்லையா ஏங்க எங்க வீட்டுக்கு எங்க வரவே இல்ல. வயலூர் கோயில் வரைக்கும் ஆமா அந்த பானை வேஸ்ட்டுங்க, எங்களுக்கு உடஞ்சிருச்சு. 3 யூஸ்ல உடஞ்சிருச்சு. சித்தி மூஞ்ச பாத்தீங்களா? பானை இது மீன் குழம்பு வாங்கினோம்ல அந்த சட்டி. நாங்க இப்பதான்ப்பா இந்த சைடு வரப்பதான்ப்பா வர முடியும் வந்துட்டோம். அது என்ன கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னானே டென்ஷன் ஆயிடுச்சு. 300 ரூபாய் சொல்லி 250 ரூபாய் வாங்கினோம். தண்ணி குடிக்க போவோம்ல அப்ப பூந்தடை எடுத்துக்கிட்டே வருவேன். அப்பா நான் தாங்க இந்த பண்டிகையை ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்நேரத்துக்கு நான் இங்கே இருந்தேன்னா அந்த தப்படிக்கிறவங்கள வீட்டுக்கு முன்னாடி அடிக்க சொல்லி சரியான ஒரு குத்து டான்ஸ் போட்டிருப்பேன். நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. வருஷம் இந்த பண்டிகைன்னு நான் ரொம்ப குஷியாயிருவேன். அப்புறம் சாப்பிட்றதுக்கு அன்னதானத்துக்கு போகிறேன்னாங்க. நான் ஃபோன் பண்ணி பிரதர்கிட்ட சொன்னால் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. எப்போயுமே கோயில் சாப்பாடு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறப்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், பாயாசம், வடை. இந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்றப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பிரசி? ஷாப்பிங் வந்திருக்கோம். அப்பனை விட்டுட்டு நான், மம்மி, அப்புறம் பிரஸ்தியா, ரோமா மட்டும் ஷாப்பிங் வந்திருக்கோம். ஸோ திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? வெயில் எப்படி இருந்துச்சு? அதோட சூப்பராச்சு. மம்மி பொட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி அங்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டோம். ஏன் மம்மி நீங்கள் என்ன காஸ்டியூம் வந்தீங்க போகிறப்ப? பொட்டு தான் அழகாக இருக்குமா? வெரி லவ்லி. இப்போ என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு காட்டுறோம். சோழி, அப்புறம் வந்து இது விளாடுறது, பல்லாங்குழி, அப்புறம் பனியாரக்கல். ரொம்ப நாளாக நான் இது இல்லாமல் தவிச்சு போயிட்டேன். அப்புறம் சப்பாத்தி கட்டை, அப்புறம் குட்டியாக இது பொரிக்கிறதுக்கு இரும்பு சட்டி, இதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். பிரசி ஜாலியா? ஏய் எதையா இப்போ பிரிச்சு விட்டு உட்காந்துதான் இங்கே உட்காரச்சிருவேன். பிரசித்தியா, நீ ஆசைப்பட்ட பல்லாங்குழி வாங்கிட்ட. ஜாலியாக மேலாம் நீயும் தானே ஆசைப்பட்ட. நீ தானே கேட்டப்ப. இப்போ ஐஸ்கிரீம் வாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாரி பாட்டர் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டான். இங்கே பாருங்க இவ்வளோ வாங்கிருக்கோம். இதை எடுத்துக்கோலான்னு இங்கே ஸ்டாண்ட் ஆட்டோக்கிட்ட 400 ரூபா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 150 ரூபாலேருந்து 200 தான் ஒரு எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோ ரூபா சொன்னோன்னே இங்கேருந்து நம்ம வீடு பக்கம் தான். ஆமாம், வேண்டான்ட்டேன் நான். வேணாம் எங்களுக்கு ஆட்டோ வேணாம். கால் பண்ணி புக் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வீட்டில் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. மாவில் பெரிய கொஷின் மார்க்கா. வீட்டுக்கு ஒரு வழியாக நாங்கள் வந்து விட்டோம். நானே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன், கால் வலி கை வலின்னு. சரஸ் எடுத்துட்டு அவன் போய் அவளோட தான் சாதிச்சிட்டா. ஆமாம் மக்கள் ரோமாவுக்கு மே 3rd பர்த்டே. அது முதல் கிஃப்டா இதை கொடுக்குறோம். ஏன்னா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. மூஞ்ச பாருங்க சீக்கிரம். இந்த கிஃப்ட் ரோமாக்கு நான் பிரசன்ட் பண்றேன். ஹாப்பி ரோமா. ஹாப்பி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்னமோ வீட்ல லைட் டிமாய் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. பேட் பிரசித்தியாக்கு நான் வாங்கி கொடுத்தேன். என்னோட பக்கெட் லிஸ்ட். இது ஆனா ஒர்த்துதாங்க. சப்பாத்தி கட்ட சரசு நான் சவுத் சைடு ஆக போறேன். இவ்வளவு பெரிய சப்பாத்தி கட்டையை தேய்ச்சி போட பாருங்க.
ஆனா கல்லு நல்ல ஒரு சவுத் சைடு தான்மா நம்ம. நார்த் சைடு. என்ன மீ இப்படி மின்னி மின்னி எரியுதுன்னு தெரியலையே. ஆஃப் பண்ணிடலாமா? இது வந்து சரஸ் வந்து டயட்ல இருக்க போறா இனிமேல். ஆமா 50 kg தாஜ்மஹாலாக போறா. அதனால வந்து இது ஃபுல்கா ரொட்டி மேக்கர். இது ப்ரொசீஜர் பழங்கால விளையாட சொல்லி தரலாம். நாங்க இதை வாங்கிட்டோம். பல்லாங்குழி வச்சு சொல்லி தரணுங்க. எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஆக்சுவலா எங்க வீட்டுல வந்து முன்னாடிலாம் பெரிய பிள்ளைனா இதுதான் விளையாட்டு எங்களுக்கு. எஸ், எல்லாருக்கும் அதே தான். நானும் அப்பதான் விளையாண்டுருக்கேன். இது வந்து சரஸோட ஃபேவரட். அதுக்குன்னே வாங்கினா பாத்துங்க. ஏன்னா நிறைய பெரிய வடச்சட்டில் உட்காந்து சில்லி சிக்கன் போட்டா அவன் டெய்லி அன்னைக்கு வெளியே தூக்கி விட்டுரும். ஆனால் இது கண்டிப்பாக வேணும் வாங்கலாம். இது ஆனால் அழகா இருக்கு. வெறும் சில்லி சிக்கன் மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும். ஓகே, வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு வடை பஜ்ஜி போடலாம் சார். ஆமாமே, பஜ்ஜி வடை போடலாம். என்னோட ஐட்டம் இது. எங்க வீட்டுல பேய் இருக்கு. இந்த கல்யாணம் எங்க வீட்ல பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, சூப்பரா இருக்கா? பக்கத்து வீட்ல பாய் இருக்கு அப்படின்னு சொல்லி வட்டம் வாங்கணும்னா சரசு வட்டம் தான் வாங்கணும்னா ஆமா. என்ன மம்மி பனியாரம் இட்லியாட்டு இருக்குன்னா இல்ல, அது ரொம்ப பெருசா இருந்துச்சு மீ. இது பரவாயில்ல, அழகா இருக்கும். ஸ்கொயர்ல வாங்கி மண்டை சைஸுக்கு எடுத்து இட்லி மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க. பிரஸ்டியா பனியா இருக்குல்ல, அவ்வளவு பெருசு. எனக்கு ஏன் தான் லைட் இப்படி வருதோ பயமா இருக்கேமே. எல்லாம் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? வந்து ஆக்சுவலா முன்னாடி மீஷோல போட்டுச்சு. இந்த சப்பாத்தி கட்டையும் சரி, சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தி கட்டையும் சரி, இடியாப்ப செட்டு எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துன்னு சொன்னதுக்கு எதை போட்டாலும் ரிட்டர்ன் போறீங்க. உனக்கு என்னமா தோணுது? இது பெட்டர் தான். ஏன்னா குச்சி வச்சு கை நடுங்கும் உளுந்துரும். இது வந்து ஈஸியா அழகா பிளேட்ல வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஆமா, நல்லா இருக்கு பாருங்க. இது வைக்க எடுக்க ஈஸியா. ஆக்சுவலா இதுலயே 6 உள்ளது இருந்துச்சு. நீங்க சொன்ன பேச்ச மீறாம நான் 3 வாங்கிட்டு வந்துட்டேன். And next my budget. தலைகீழா வச்சிருக்கீங்க, திருப்புங்க. பிளேட் எல்லாமே தலைகீழா இருக்கு, அப்படியே திருப்பணும். இப்படியே வைக்கணும் இல்லம்மா, இப்படி திருப்பி பாருங்க. இப்படிதான் வைக்கணும். கரெக்ட் கரெக்ட். எங்க சரசுக்கு எப்பவுமே கொஞ்சம் மூளை ஜாஸ்தி சொல்லுவாங்க. நான் வேற பயன் ஐயோ மானம் போயிருமோன்னு. அழகா இருக்கு பாருங்க. ஆமா, அழகா இருக்கு. அவ சொன்னது வந்து இதை ஏத்துக்கோ, பெரியவங்க சொல்றதே கேட்கணும். ஏத்து தானே ரிட்டர்ன் போட்டாங்க. இத வச்சு பிரசித்தி அப்படியே படிச்சு பெரிய ஆளாக போறாளாம். இது வந்து என்னோட ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட். நம்ம வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்குறதுல இருந்து கேட்டுட்டே ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறா. அது முதல் கனவா இந்த உலக உருண்டை அவள் கையில கொடுத்துருக்கோம். கரெக்ட் தானே கண்ணு? இது வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை. அங்கங்க போனேன் எப்பவுமே பிளாஸ்டிக் ஆசைப்பட்டு எடுப்பாங்க. நானு என்னோட பக்கெட் லிஸ்ட் இவ்வளவுதான் கம்மி. அப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்மள எதுல அடிக்க போறோம்னு தெரியல. இது 20 ரூபா. இது என்னோடது. இது 10 ரூபா. என் பேத்திக்கிட்ட ரிப்பன் வாங்கிட்டேன் ஸ்கூலுக்கு. 15 ரூபாய். இந்த ரிப்பன்லாம் ஸ்கூல் ரிப்பன்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த டப்பா எனக்கு பிடிச்சனால வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரசோட இருக்காங்க. மம்மி, நீங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து ஷாப்பிங் வந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்போ அதான் சொல்றேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்கன்னு சொல்றேன். ஆமா, எங்க வீட்டுக்காரர் நான் போறதில்ல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து கிராசரி யூனிட் வைக்கிறதுக்காக பவுடர்லாம் வாங்குவேன், வைக்கிறதுக்காக வாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சி. அது முக்கியமான பொருள். வர வழியில எப்படியோ நாங்க வந்து நூடுல்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏமி, ஆமா, கடையில சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லும்போது. ஆமா, இது இந்த கலர் பிடிச்ச கலர். பஸ் ஏச்சி ஏமி, எனக்கு இந்த கலர்லாம் பிடிச்ச கலர் கிடையாது. இது வந்து my favorite color lavender and dustbin. இது வந்து சரசு வந்து ஜூஸ் குடிக்கிட்டு வாங்கி அவன் வாங்கிட்டான். ஆமா, வீட்டில் அதெல்லாம் தூக்கி போட்டு இங்கே வாங்கிட்டோம். இது பிடிச்சது. இது வந்து வெளியே வச்சிருவேன். முடி கடந்தா இது வந்து சிக்குனா எடுத்து போடுறதுக்கு. ஓகே okay ஓகே. this is my name. இது வந்து ட்ரெஸ். இது ரோமோ ஸ்கூல் போனா அவளோட திங்ஸ் போட்டுருக்கேன். ஓகே ஓகே. இல்லை காரில் போகும்போது நம்ம பவுடரில் பழச்சு மேக்கப் செட் எடுத்துட்டு போகலாம். ஓகே, சரி. எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நாளைக்கு அவ்வளோதானா? நாளைக்கு எங்க சில்வர் வடிகட்டியே காணோம். அது உள்ள போயிடுச்சு. எனக்கு வந்து வடசட்டி ரொம்ப பிடிச்சி. நான் போய் நூடுல்ஸ் செய்ய போறேன். நேசத்துக்கு வடசட்டி எவ்வளோ? 500 ரூபான்னு நினைக்கிறேன். 300 ரூபாயோ 500 ரூபாயோ? 500. இதில் ஒர்த்து இருக்குமாப்பா? எனக்கு தெரியாதுமா, நீங்க தான் பெரியவங்க, நீங்க சொல்லி தான் வாங்கினேன். கேட்குறேன். வீட்டுக்கு வந்துட்டோம். கையோட ஒரு மேகி பேக்கெட்டை பிடிச்சிட்டு வந்துட்டோம். அண்ட் எக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன், சைவ சிக்கன், சோயா சங்க்ஸு அதை வேக வச்சு போட்டு இதுதான் வந்து சிக்கன் நூடுல்ஸுன்னு நினச்சிட்டே சாப்பிட்டோம். ஆனால் அதை விட இது டேஸ்ட்டாக இருக்குது கடையில் வாங்குறத விட. ஸோ அதான் இன்னைக்கு நைட் டின்னர். எல்லோரும் சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. until then bye.
டேக் கேர், லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.